ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு டிரான்ஸ்லேஷன் ஜாப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாபை பொறுத்தவரை நம்ம ஒரு நாளைக்கு 5000 பேரோட நம்ம ஈஸியாக சம்பாதிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஸ்கில்லும் தேவையில்லை, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. அது எப்படி பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி வித்ரா பண்ணணும், எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இது போல தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நம்ம ஒர்க் பண்ண போகிற வெப்சைட் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்டில் பாருங்கள், 97.6 கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கிட்டத்தட்ட 65,000க்கு மேலே கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே ஃபுல் டீட்டெயில் இந்த வெப்சைட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிச்சுங்க, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் படிச்சுங்க. இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன், ஒரு வேர்டு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி தரதுனால எவ்வளோ நம்மளுக்கு பே பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துடலாம். இதில் பாருங்கள், ஃப்ரம் டூன்னு கொடுத்து லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் வந்து இந்த லாங்குவேஜ்லேருந்து இந்த லாங்குவேஜ் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரோம்னா அது போல் தான் ஃப்ரம் டூ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் தமிழ் மட்டும் இருக்காது. ஏன் தமிழ் மட்டும் இல்லைனாக்கா, இது வந்து ஃபாரின் பேஸ் வெப்சைட்டு தான். அதனால் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஃபாரின் பேஸ் வெப்சைட்டில் தான். இதில் வந்து தமிழ் மட்டும் இருக்காது, மற்றபடி எல்லா லாங்குவேஜும் இருக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அதை நான் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுக்கு ஃப்ரெஞ்சு தெரியணும்னு அவசியம் கிடையாது, எந்த லாங்குவேஜ் தெரியணும்னு அவசியம் கிடையாது. எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணினாலும் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே கீழே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு $0.06 கொடுத்துருக்காங்க பர் வேர்டுக்கு. கிட்டத்தட்ட இந்தியன் மதிப்பு படி பார்த்தீங்கன்னா ₹5 ஒரு வேர்டுக்கு தராங்க ஸ்டாண்டர்ட். கீழே ஒன்றும் வாங்க, நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருந்தீங்கன்னா 0.12 கிட்டத்தட்ட பர் வேர்டுக்கு $0.12 தராங்க. அதாவது ₹10 வரையும் அவங்க பே பண்ணுறாங்க பர் வேர்டுக்கு. நம்ம வந்து பேசிக் லெவல்லே இருக்கிறதுனால 0.06 வச்சுருந்தா கூட ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 வேர்டு டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு ₹5000 வரையும் ஈஸியாக நீங்கள் earn பண்ணலாம். இது எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் சொல்கிறேன் பாருங்கள். மேலே 3 டாட் இருக்குங்களா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டை கிளிக் பண்ணோம்னா இது போல் தான் ஷோ ஆகும். மேலே சைன்இன் இருக்குதுங்களா, அந்த சைன்இன்னை கிளிக் பண்ணுங்கள். சைன்இன்னை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு மெயின் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இது போல் தான் மெயின் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், கீழே சைன் அப்னு இருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். அந்த சைன் அப்பை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒன்று கஸ்டமர்னு இருக்கும். நம்ம வந்து கஸ்டமர் கிளிக் பண்ணக்கூடாது. கஸ்டமர் கிளிக் பண்ணால் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் தரா போல் ஆகிடும். கஸ்டமர் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இதில். ஆனால் டிரான்ஸ்லேட்டர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களோட மெயில் ஐடி போட்டுங்க அண்ட் பாஸ்வேர்டு போட்டுங்க. பாஸ்வேர்டு போட்டுட்டு ஐ ஆம் அக்ரி கொடுத்துட்டு கிரியேட் நியூன்னு கொடுங்க. கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். இங்கே பாருங்கள், உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆக்டிவேட் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. உங்கள் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி அந்த ஆக்டிவேட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். இது போல் மெயில் ஐடிக்கு ஒரு இது போல் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா, அந்த ஆக்டிவேட் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு மெயின் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். பேசிக் இன்ஃபர்மேஷன், நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணணும். உங்களோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட அட்ரஸ்ஸு அண்ட் பின்கோடு எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு அண்ட் டைம் ஜோன் எதுவும் கை வைக்கத்தால நம்ம நெக்ஸ்ட்டு அப்படி கீழே வாங்க. நீங்கள் வந்து யூஎஸ் சிட்டிசனாக கேட்பாங்க, அதெல்லாம் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா நீங்கள் யூஎஸில் இருக்கிறவங்க அதெல்லாம் நோ கொடுத்துட்டு ரெண்டு ஆப்ஷனுமே நோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டுருப்பாங்க. எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, அதெல்லாம் நோ கொடுத்துட்டேன். ஐ ஆம் நியூ டிரான்ஸ்லேட்டர்னு கொடுக்குறேன். உங்களுக்கு எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கீழே பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ப்ரிஃபர்ட் டாபிக்னு கேட்குறாங்க. அந்த டாபிக் வந்து உங்களுக்கு எந்த டாபிக் சம்மந்தமாக நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் கொடுக்கலாம். எதுனாலும் கிளிக் பண்ணலாம். ஃபைனான்ஸ், ஃபேமிலி, எஜுகேஷன், ஃபுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 4-5 கிட்டத்தட்ட ஒரு 10 டாபிக் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு டாப்பிக்கில் இல்லைனாலும் வேறு டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து ஜாப் வரும். ஒரு 8 டாபிக் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வாங்க. உங்களோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடீஸ் கேட்குறாங்க, நீங்கள் என்ன படிச்சிருங்க அதை கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஒன்று வரும். அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ்லேருந்து என்ன லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தர போகிறீங்களோ அதுக்கு அடுத்து லாங்குவேஜ், ஃபஸ்ட் லாங்குவேஜ் நான் இங்கிலீஷ் கொடுக்குறேன், இல்லை எதுனாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு நம்ம வந்து வேறு ஒரு சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் கொடுங்க. நான் இங்கிலீஷ் அண்டு இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரெஞ்சுன்னு கொடுக்குறேன்.
ஏன்னா தமிழ் இல்லை, தமிழ் இருந்தாக்கா நம்ம தமிழ்னு கொடுக்கலாம். தமிழ் இல்லாதனால இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சுன்னு கொடுங்க. உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் எல்லாம் தெரியாத எப்படி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் எப்படி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு. கொடுத்துட்டு ஷோ டெஸ்ட்டும் கொடுங்க. டெஸ்ட் அவைலபிள் இருந்தால் உங்களுக்கு கீழே வந்து டெஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற போல் இருக்கும். நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்து ஷோ டெஸ்ட்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது க்ரீன் கலரில் ஷோ டெஸ்ட்டுன்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணாமல் உங்களுக்கு கீழே வந்து டெஸ்ட் இருந்தாக்க டெஸ்ட் ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு நாட் அவைலபிள்னு வந்துச்சு. இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. நீங்கள் வந்து ஒரு 1 hour 2 hour அது திருப்பி வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணால் டெஸ்ட் அவைலபிள் இருந்தால் அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஒன்ஸ் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாக்கா மேலே பாருங்கள், அப்படியே கீழே வாங்க. நான் அப்படியே மேலே தள்ளுறேன் பாருங்கள். இந்த டெஸ்ட்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஜாப் வந்து உங்களை ஜாப் கொடுத்துருவாங்க. இங்கே மேலே ஜாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜாப் கிளிக் பண்ணுங்கள். ஜாப் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஜாப் இருந்திருக்கும். நீங்கள் எடுத்து நீங்கள் ஜாப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம யூசர் நேம் இருக்குது, நம்ம யூசர் நேம் கிளிக் பண்ணுங்கள். யூசர் நேம் கிளிக் பண்ணால் அக்கௌண்ட்டுன்னு வரும். அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஜாப் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான பேமெண்ட் எல்லாம் நம்ம அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். நம்ம அக்கௌண்ட்லேருந்து நம்ம டேரெக்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அக்கௌண்ட் டீட்டெயில் போனீங்கன்னா இது போல் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன ஜாப் எடுத்துகிறோம், எவ்வளோ இங்கே பே பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி பே பண்ணிக்கிற டீட்டெயில் பாருங்கள். அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி இதில் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்க டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரிக்வஸ்ட் பே அவுட்டு அதெல்லாம் இருக்கும். இதில் நீங்கள் ஒன்ஸ் அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி ஜாப் எடுத்து நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு அப்பே கிரெடிட் ஆகிடும் உங்கள் அக்கௌண்ட்டில். நீங்கள் அதை வந்து பேபால் மூலமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்டுன்னு கொடுக்குன்னா அந்த டெஸ்ட்டு இப்போ பாருங்கள் ஜாப்னு கொடுத்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறேன். நான் ஃப்ரெஞ்சு இங்கிலீஷு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் செலக்ட் பண்ணுங்க. எந்த லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெஸ்ட்டு அவைலபிளாக இருக்கும் அந்த லாங்குவேஜ் டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் எப்படி நான் பண்ண சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டெஸ்ட்டு இப்போ அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்டு அவைலபிளாக இருந்தால் இங்கே இது போல் ஒரு டெஸ்ட்டு 1 டெஸ்ட்டு 2ன்னு கொடுத்துருப்பாங்க. டெஸ்ட் 1 கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு வேர்டு வரும், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஒரு பேராகிராஃப்னு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் ஆர் லேப்டாப்பில் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ஓப்பன் பண்ணுங்க. நான் மொபைலில் தான் ஆப் யூஸ் பண்ணுறேன், கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் பாருங்கள், டிடெக்டர் லாங்குவேஜ்னு கொடுத்துருங்க. இந்த டிடெக்டர் லாங்குவேஜ் கொடுத்துட்டா நீங்கள் எந்த லாங்குவேஜை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங்குவேஜ் எடுத்துக்கும். நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்குறாங்களோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே காப்பி பண்ணால் நம்மளுக்கு இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக்காக அது ஆல்ரெடி இங்கிலீஷில் தான் இருக்குது. ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கிலீஷ்லேயே வந்துச்சு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு லாங்குவேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கிலீஷ் டு ஃப்ரான்ஸ்னு நான் கொடுக்குறேன். இங்கே வந்து லாங்குவேஜ் அப்படியே கீழே வாங்க. இது எல்லா லாங்குவேஜும் இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்கள் வந்து ஒன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி டவுன்லோட் பண்ணியிருந்தாக்கா கிளிக் பண்ணால் மட்டும் போதும். நான் வந்து ஃப்ரான்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸை டவுன்லோட் ஆகி முடிச்சிட்டோன்னா கிளிக் பண்ணுங்கள். இதில் டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணது எந்த ஒரு ஸ்கில்லும் தேவையில்லை. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஜாப் வந்து எந்த லாங்குவேஜ்னாலும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இருக்கிற டெஸ்ட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணி அப்படியே ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நான் ப்ளேஸ் பண்ணேன். ஃப்ரான்ஸும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வந்துச்சு. இதை காப்பி பண்ணி அங்கே சப்மிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் நம்மளோட வேலையே. இதே போல் தான் நம்ம ஜாபும் நம்ம பண்ண போகிறோம். இந்த வேலைக்கு தான் அவங்க ஒரு வேர்டுக்கு வந்து 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் வரையும் பே பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப் வரும். உங்களுக்கு ஜாப் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு தாராளமாக 5000 வரையும் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.